வணக்கம். ஓசூர் மணிமேகலை news5.online மூலம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முறியக்கூடிய கிளைகளில் அல்ல, பறக்கக்கூடிய சிறகுகளில் கட்டியிருக்கிறது அதன் நம்பிக்கையை பறவை. அப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டை நாம் துவங்கலாம். புத்தாண்டை நம்பிக்கையுடன் துவங்கினால்தான் நாம் இன்னும் ஒரு மகிழ்ச்சி நம் மனதில் ஏற்படும். கடந்த துயரங்களை எல்லாம் மறந்து விடலாம். அதை பற்றி நாம் சிந்திக்கவே வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல அதெல்லாம் கடந்து போகட்டும். இன்று வரும் இனிய புத்தாண்டில் நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம், குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று பலவித கனவுகளுடன் நாம் இந்த புத்தாண்டை துவங்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். உங்கள் அனைவருக்கும் மிகவும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், கனவு காணுங்கள். எப்படி கனவு காண வேண்டும்? மிகப்பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தின் அந்த சிறிய விதையில் உறங்குகிறது அந்த கனவு. நாளைய நிஜங்கள் இன்றைய விதையாக நம் கனவுகள். அந்த இன்றைய விதைகள்தான் நம் கனவுகள் என்று டாக்டர் MS உதயமூர்த்தி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கனவை நாம் நனவாக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணலாம். நேர்மறை எண்ணங்களோட இந்த புத்தாண்டை நாம் எதிர்கொள்ளலாம். இன்று நிறைய கட்டுப்பாடுகள், புத்தாண்டை கொண்டாடக்கூடாது என்று, இதெல்லாம் கால சூழ்நிலை, இது தவிர்க்க முடியாது. அப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு இடர்கள் தவிர்த்து கொண்டே வந்திருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி நாம் வந்திருக்கிறோம். அதனால் இந்த உலகம் ஒன்றும் கெட்டுப்போக விடவில்லை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கனவை நாம் நனவாக்க என்ன செய்ய போகிறோம், எப்படி நாம் அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று மிக பாசிட்டிவோட நம்ம அதை எதிர்கொள்ளணும். இப்போது இத்தனை நாள் பட்ட துயரம் நான் சொன்னேன் இல்லையா, அதை விட்டுடலாம், அதை பற்றியே நம்ம பேச வேண்டாம். இந்த உலகத்தை நீங்கள் எப்படி இவ்வளவு எளிதாக, இவ்வளவு விரைவாக நீங்கள் வென்றீர்கள், எப்படி உங்களால் வெல்ல முடிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பற்றி கேட்குறாங்க தெரியுமா? அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டரை பார்த்து கேட்குறாங்க. எப்படி இந்த உலகத்தை ரொம்ப எளிமையாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே, எப்படி அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த பதில் இருக்கு இல்லையா, இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். அவர் என்ன சொல்கிறாரு? எந்த இடத்திலும் தோல்வி வந்துவிடுமோ என்று நான் பயந்ததே இல்லை. எவ்வளவு அழகு பாருங்க. யார் இப்படி நினைக்க முடியும்? நமக்கெல்லாம் ஒரு நிமிஷம் பயம் வரதானே செய்யுது. அவர் சொல்கிறாரு, எந்த இடத்திலும் தோல்வி வந்துவிடுமோ என்று நான் பயந்ததே இல்லை. அப்படி நான் வாழ்க்கையை என் மனதை சஞ்சலமின்றி வைத்துக்கொண்டு நான் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறேன். இதுதான் என் ரகசியம். அலெக்சாண்டர் சொல்கிறாரு, இந்த ரகசியம், இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு பயம் என்பதே வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டும்? எதற்கு பயப்பட வேண்டும்? நாம் நல்லவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பயம் நமக்கு தேவையில்லை. அதே போல் இந்த புத்தாண்டுலாம் ரெசல்யூஷன் ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா சொல்லிக் கொடுப்போம். இந்த புத்தாண்டில் இருந்து, நியூ இயரில் இருந்து நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதை நாமும் அதை கடைப்பிடிக்கணும். அப்படிப்பட்ட ரெசல்யூஷன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாமும் நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து கொண்டு இப்படி நாம் நினைத்து கொண்டே போனால் மிக அருமையாக, மிக எளிமையாக அலெக்சாண்டரை போலவே இந்த புத்தாண்டை நாம் கடந்து விடலாம். எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. எதை வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மறை சிந்தனையுடன் இந்த அருமையான புத்தாண்டை நீங்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும். உங்கள் குழந்தைகளுடன், உறவுகளுடன், நட்புகளுடன் மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்வாக இந்த புத்தாண்டை நாம் வரவேற்போம். இனிமையை கொண்டு வரட்டும் வருக வருக புத்தாண்டே, நித்தமும் நிம்மதியை தருக
தருக புத்தாண்டே, இப்படி நாம் வரவேற்கலாம். இப்படி நாம் வரவேற்கும் பொழுது அந்த புத்தாண்டே மகிழ்வாக நமக்கு வரும். எங்குமே எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளை அறியாமல் நம்ம மனசுல இருந்து அப்படி வெடித்து செதறுது பாருங்க, ஒரு பூவானம் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இந்த புத்தாண்டு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி நாம் வரவேற்கலாம். நிறைவான புத்தாண்டாகட்டும், நேர்மறையான புத்தாண்டாகட்டும், மலரட்டும் அருமையான இந்த புத்தாண்டு என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.